வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் ஹீட் பவர் இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் அடியாபேட்டிக் ப்ராசஸில் ஒரு சம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, நம்ம ஹீட் பவர் இன்ஜினில் வரக்கூடிய பேசிக் யூனிட் கன்வர்ஷன்ஸை இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் ஐக்கான்லேயும் அண்ட் தென் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதுக்கான லிங்க்கில் போய் பாருங்கள். சரிங்களா? ரைட். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ ஏன் அடியாபேட்டிக் ப்ராசஸில் ப்ராப்ளம் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு டிப்ளமோவில் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அடியாபேட்டிக் ப்ராசஸ்லேருந்து ஃபஸ்ட் யூனிட்ல பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அடியாபேட்டிக் ப்ராசஸ் அண்ட் தென் பாலிட்ரோபிக் ப்ராசஸ்லேருந்து ஒரு சம் 90% வரதுக்கான வாய்ப்பு அதிகம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடியாபேட்டிக் ப்ராசஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் அடியாபேட்டிக் ப்ராசஸில் சிபிசிவி ஆர் கண்டுபிடிக்கிற சம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதுதான் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் அதில் ஒரு ப்ராப்ளம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதை பார்க்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ ப்ராப்ளத்தை முதல்ல தெளிவாக ரீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய தெளிவாக ரீட் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்றத தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா தான் ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சம்ஸை நம்ம கிளியராக சால்வ் பண்ண முடியும், மிஸ்டேக் இல்லாமல். சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ ப்ராப்ளத்தை தெளிவாக ரீட் பண்ணிக்குவோம். 0.5 kg of certain gas occupies 0.3 meters cube at 20 degrees Celsius and 140 kilonewton per meter square, and after adiabatic compression to 0.15 meters cube the pressure is 370 kilonewton per meter square. Full stop. Find the value of gas constant and two specific heats. சரிங்களா? ரைட். முதல்ல கொஸ்டினை தெளிவாக ரீட் பண்ணிக்குவோம். தென் முதல்ல என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை கிவன் டேட்டாவில் எப்படி மிஸ்டேக் இல்லாமல் எடுக்கிறதுங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியணும். சரிங்களா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். 0.5 kg. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 0.5 kg. முதல்ல என்னங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? 0.5 kgங்கிறது எதை குறிக்குது? கேஜிங்கிற யூனிட் நம்ம மாஸுக்கு தான் சொல்லுவோம். அப்போ 0.5 kgங்கிறது என்னது? மாஸ் கொடுத்துருக்காங்க. 0.5 kg ஆஃப் மாஸ் ஆஃப் சர்டன் கேஸ் ஆக்குபைஸ் 0.3 meters cube. ஸோ மீட்டர்ஸ் கியூப் எதோட யூனிட் அப்படின்னா வால்யூமோட யூனிட். ஸோ அப்போ கொடுத்துருக்கிறது என்னது? வால்யூம் கொடுத்துருக்காங்க, இனிஷியல் வால்யூம். சரிங்களா? அட் 20 degrees Celsius. நம்மளுக்கு தெரியும் டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கொடுப்போம். ஸோ டெம்பரேச்சர் இனிஷியல் டெம்பரேச்சர் 20 degrees Celsius and 140 kilonewton per meter square. So kilonewton per meter square pressure oda unit. சரிங்களா? சோ இப்ப கொடுத்திருக்கிறது 140 kilonewton per meter squareங்கிறது pressure, initial pressure கொடுத்திருக்காங்க. And after adiabatic compression ஆனதுக்கு அப்புறம் ஓகேங்களா, ஒரு ஸ்டேட் முடிஞ்சது, செகண்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. அப்போ என்னது? கண்டிஷன் 2, அதாவது ஃபைனல் கண்டிஷன். ஸோ என்னது? ஃபைனல் வால்யூம் கொடுத்துருக்காங்க V2 0.15 meters cube. The pressure is, so final pressure 370 kilonewton per meter square. Full stop. Find the value of gas constant and two specific heats. ஓகேங்களா? கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்ன நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? கேஸ் கான்ஸ்டன்ட்ங்கிறது என்ன? இங்க நோட் எப்படி சிம்பிள் நோட்டேட் பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல் ஆர், கேஸ் கான்ஸ்டன்ட் கேபிட்டல் ஆர் அண்ட் டூ ஸ்பெசிபிக் ஹீட்ஸ். ஸ்பெசிபிக் ஹீட்ஸ் என்னென்ன அப்படின்னா சிபியும் சிவியும் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பெசிபிக் ஹீட்ஸ்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் ஸ்பெசிபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் பிரஷர் அண்ட் ஸ்பெசிபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். சிபி சிவி தான் ஸ்பெசிபிக் ஹீட் சொல்லுவோம். ரைட்டுங்களா? முதல் கொஸ்டினை தெளிவாக ரீட் பண்ணிட்டோம். தென் ஸோ கிவன் டேட்டா. ஸோ கொஸ்டின் எழுதும்போது கொஞ்சம் தெளிவாக நீட்டாக எழுதுங்க, ஆன்சர்ஸ் எழுதும்போது. அப்போ தான் நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு தெளிவாக இருந்தால் தான் நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாஸ். ஸோ மாஸ் வேரி ஆகிறதில்ல, மாஸ் கான்ஸ்டன்ட் தான். அதனால் M1 M2 எழுத தேவையில்லை, இனிஷியல் மாஸ் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. 0.5 kg. சரிங்களா? மாஸ் கொடுத்துருக்காங்க. தென் of certain gas occupies, so 0.3 meters cube. அது என்னது? initial volume V1. சரிங்களா? ஸ்டேட் 1 எல்லாமே 1 போட்டு போறோம். V1 0.3 meters cube at 20 degrees Celsius. so என்ன கொடுத்திருக்காங்க? அப்ப டெம்பரேச்சர், initial temperature T1 20 degree Celsius. சரிங்களா? முதல்ல ஹீட் கன்வர்ஷன் கரெக்டாக இருக்கான்னு நம்ம முதல்ல செக் பண்ணிக்கணும். சரிங்களா? மாஸ்க்காங்க ஹீட் பவர் என்ன யூனிட் யூஸ் பண்ணுவோம்? கிலோகிராம் தான் யூஸ் பண்ணுவோம். கிலோகிராம் தான் கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வால்யூம்க்கு என்ன யூனிட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மீட்டர்ஸ் கியூப். ஸோ அதுலேயும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. டெம்பரேச்சருக்கு என்ன யூனிட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கெல்வின் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ டிகிரி செல்சியஸ் நம்ம என்ன பண்ணணும்? கெல்வினா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ கெல்வினா கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும்? ப்ளஸ் 273 ஆட் பண்ணணும். சரிங்களா? ரைட். அப்போ 293 கெல்வின். சரிங்களா? ரைட். தென் and 140 kilonewton per meter square pressure கொடுத்துருக்காங்க. initial pressure P1 1
40 kilonewton per meter square. சரிங்களா? ஸோ இதுவும் யூனிட் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை, நம்மளுக்கு கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர் கரெக்டான யூனிட்ல தான் இருக்கு. அண்ட் ஆஃப்டர் அடியாபேட்டிக் கம்ப்ரெஷன், ஸோ என்ன ப்ராசஸ்னு முதல்ல நம்மளுக்கு தெரியணும். என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அடியாபேட்டிக் ப்ராசஸ் நடக்குது. சரிங்களா? நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இனிஷியலாவே சொல்லிட்டோம் ப்ராப்ளம்ஸ் ஆன் அடியாபேட்டிக் ப்ராசஸ் சொல்லிட்டு. அடியாபேட்டிக் ப்ராசஸ்னால இவங்க தெரியுது, பட் நம்ம எக்ஸாம்ஸ்ல என்ன ப்ராசஸ்ன்னு தெரியாது. முதல்ல என்ன ப்ராசஸ்ங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ என்ன ப்ராசஸ் அப்படின்னா அடியாபேட்டிக் கம்ப்ரெஷன், அடியாபேட்டிக் ப்ராசஸ் தான் இங்க நடந்திருக்கு. சரிங்களா? ரைட். ரைட். ஸோ அப்போ ஆஃப்டர் அடியாபேட்டிக் கம்ப்ரெஷன் ஆனதுக்கு அப்புறம் ஃபைனல் வால்யூம் V2 0.15 meters cube ஃபைனல் வால்யூம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபைனல் ப்ரெஷர் P2 370 kilonewton per meter square. தென் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க? ஸோ எவ்வளோதான் கிவன் டேட்டா, வேற எதுவும் கொடுக்கல. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா டு ஃபைண்ட் கேஸ் கான்ஸ்டன்ட். ஒன்று என்ன அப்படின்னா கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். கேஸ் கான்ஸ்டன்ட் எப்படி நோட் பண்ணணும்னா கேபிட்டல் ஆர். சரிங்களா? ஸோ கேபிட்டல் ஆர் அண்ட் தென் 2 ஸ்பெசிபிக் ஹீட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்பெசிபிக் ஹீட்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா சிபியும் சிவியும் தான். ஓகேங்களா? அதுதான் 2 ஸ்பெசிபிக் ஹீட்ஸ், சிபி அண்ட் சிவி. ஸோ அதான் கண்டுபிடிக்க சொல்கிறேன். சரிங்களா? ஒரு சில சம்ஸ் என்ன பண்ணுவாங்க டைரெக்டாகவே கேட்டுருவாங்க. ஓகேங்களா? டு ஃபைண்ட் ஆர் அண்ட் சிபி சிவின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ரைட். ஸோ தென் சொல்யூஷன் போயிடுவோம். ஸோ நம்மளுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் கிவன் டேட்டா தெளிவாக மிஸ்டேக் இல்லாமல் எழுத தெரியணும். அந்த கிவன் டேட்டாவை யூனிட் கன்வர்ஷன் மிஸ்டேக் இல்லாமல் மாற்ற தெரியணும். ஓகேங்களா? சேஞ்ச் பண்ண தெரியணும். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அதுக்கான கரெக்டான நோட்டேஷன் என்னங்கிறத நம்ம கரெக்டாக எழுதணும். சரிங்களா? ரைட். தென் சொல்யூஷன் போயிடுவோம். சொல்யூஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்னென்ன ஃபார்முலா ரெக்வயர்ட் ஆகுது அப்படின்னு முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? முதல்ல இனிஷியலாக என்னென்ன ஃபார்முலா தேவைப்படும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டே நோட்டி பண்ணிடுவோம். அப்போ தான் நம்மளுக்கு சம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப்ஸ் மடாம சூழ்நிலை இருக்கும். சரிங்களா? சோ முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன இதுக்கு ஃபார்முலாஸ் தேவை. சோ முதல்ல என்ன தேவை, என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா ஆர் சிபி சிவி தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ இது 3 பிரசன்ட் ஆகிற மாதிரி என்ன ஃபார்முலா இருக்குன்னு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சரிங்களா? சோ 3 பிரசன்ட் ஆகிற ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா முதல்ல ஆர் இன் கேஸ் ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா என்ன நமக்கு கேரக்டரிஸ்டிக் கேஸ் ஈக்குவேஷன் இருக்குது. முதல்ல பேசிக்கான விஷயம். முதல்ல என்ன அப்படின்னா ஹீட் பவர்ல பேசிக்கா தெரிஞ்ச வேண்டிய 2 பேசிக் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒன்னு கேரக்டரிஸ்டிக் கேஸ் ஈக்குவேஷன், இன்னொன்னு ஜெனரல் கேஸ் ஈக்குவேஷன். இது 2 பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படின்னா எல்லா இருக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் காமன். ஸோ எல்லா ப்ராசஸ்க்கும் இருக்கக்கூடிய 5 ப்ராசஸ்மே கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சேஞ்சே ஆகாது. சரிங்களா? அப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எல்லா ப்ராசஸ்லையும் அப்ளை ஆகும். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ கேரக்டரிஸ்டிக் கேஸ் ஈக்குவேஷன் என்ன பார்ப்போம். அதுல என்ன நமக்கு ஆர் பிரசன்ட் ஆகுது. So characteristic gas equation அப்படின்னா PV equal to mRT. அது ஸ்டேட் 1க்கு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? P1 V1 equal to mR T1. ஓகேங்களா? ரைட். இது கேரக்டரிஸ்டிக் கேஸ் ஈக்குவேஷன். தென் வேற என்ன இதுல என்ன அப்படின்னா இதுல R பிரசன்ட் ஆகுது. சோ அதனால தான் இந்த ஃபார்முலா எழுதுனேன். சரிங்களா? அடுத்து CPயும் CVயும் பிரசன்ட் ஆகும். வேற எங்கெல்லாம் R பிரசன்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். வேற எங்கெல்லாம் வேற ஃபார்முலா என்ன பிரசன்ட் ஆகுதுன்னா வேற ஃபார்முலாஸ் எதுவும் மோஸ்டா R பிரசன்ட் ஆகாது. சரிங்களா? CP CV வேற எங்க பிரசன்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிபிக் ஹீட் காமா ஈக்குவல் டு CP by CV. ஓகேங்களா? இதுல CP CV பிரசன்ட் ஆகுது. சோ அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். அண்ட் தென் வேற என்ன அப்படின்னா இன்னொரு ஃபார்முலா நமக்கு R ஈக்குவல் டு ஓகேங்களா CP மைனஸ் CV. சரிங்களா? ஸோ இந்த பேசிக் ஃபார்முலாஸ் தெரிஞ்சாவே போதுமானது. நம்ம அடியாபேட்டிக் ப்ராசஸ்ல மோஸ்டா இந்த மாதிரி அதாவது கேஸ் கான்ஸ்டன்ட் R and CP CV கண்டுபிடிக்க சம்ம சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ முதல்ல என்னென்ன பிரசன்ட் ஆகிற ஃபார்முலா என்ன நம்ம எழுதிட்டோம். அண்ட் தென் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். டு ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலால சரிங்களா? ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், V1 தெரிஞ்சிருக்கணும், V1 தெரிஞ்சிருக்கணும், மாஸ் T1 டெம்பரேச்சர் தெரிஞ்சிருக்கணும், இனிஷியல் டெம்பரேச்சர். சரிங்களா? ஸோ எல்லாம் தெரிஞ்சிருக்கான்னு பார்ப்போம் முதல்ல. ஸோ P1 தெரியும், V1 வால்யூம் இனிஷியல் வால்யூம் தெரியும், மாஸ் கொடுத்துட்டாங்க, T1 கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதில் என்ன பண்ணலாம் டு ஃபைண்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா கேபிட்டல் ஆர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்போ
to find R up P1 V1 equal to MR T1. முதல்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதை தவிர மற்றது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். சரிங்களா, இது எல்லாமே ரெண்டுமே என்ன இருக்கு, M and T1 அந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா ரெண்டுமே மல்டிபிள் இருக்கு. இந்த சைடில் வந்து என்னத்தில் வரும், டிவைடில் வரும். அப்போ P1 V1 டிவைடட் பை M T1 டிவைட். ஸோ சரிங்களா, ரைட். ஸோ வேல்யூஸ் தெரியும், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ P1 என்ன அப்படின்னா 140 into V1 volume, initial volume 0.3 divided by mass 0.5 kg, T1 293. ஓகேங்களா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண உடனே கால்குலேட்டர் ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூன்னு தெரிய போகுது. சரிங்களா, 0.286. சரிங்களா, இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ, ஆரோட வேல்யூ. யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம், கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். சரிங்களா, ஆல்ரெடி நம்ம யூனிட் கன்வர்ஷன்லேயே பார்த்துட்டோம். சரிங்களா, பேசிக் யூனிட் கன்வர்ஷன்ஸில் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருச்சு. சரிங்களா, ரைட். தென் ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்ததாக வேற என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், எனக்கு என்ன பண்ணுவோம், சிபிசிவி தான் வேணும். இப்போ என்ன இருக்கும், காமா தெரியுமானா காமாவும் தெரியாது. ஓகேங்களா, ஸோ ஆர் மட்டும் தான் தெரியுது. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா சிபிசிவி ரெண்டுமே தெரியாது. ஓகேங்களா, ரெண்டு அன்னோன் வேல்யூ வச்சுட்டு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு அன்னோன் வேல்யூ மட்டும் இருந்தால் தான் ஒரு ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை சப்ஸ்டியூட் பண்ண, இதுவும் யூஸ் பண்ண முடியாது, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. தென் வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் சம்ல மட்டும் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை என்ன பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்றோம். ஓகேங்களா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா R ஈக்குவல் டு சிபி மைனஸ் சிவி என்ன பண்றோம்னா இன்னும் சிம்பிளை பண்றோம். ஓகேங்களா, காமனா என்ன பண்றோம் அப்படின்னா சிவியால டிவைட் பண்றோம். ஏன் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயம் கிடைக்காததுனால இந்த ஃபார்முலாவை என்ன பண்றோம், இன்னும் சிம்பிளை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, காமன்லி டிவைடட் பை சிவி. ஓகேங்களா, போத் சைடு என்ன பண்றோம், சிவியால டிவைட் பண்றோம். ஓகேங்களா, டிவைட் பண்ணோம் அப்படின்னா R டிவைடட் பை சிவி ஈக்குவல் டு சிபி டிவைடட் பை சிவி மைனஸ் சிவி டிவைட் பை சிவி எழுதியிருக்கேன். சரிங்களா, இந்த ஃபார்முலாவை காமனாக சிவியால டிவைட் பண்ணிருங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், எங்கெல்லாம் நெக்லெக்ட் பண்ண முடியும், கேன்சல் பண்ண முடியும், கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரைட். சிபி பை சிவி நம்மளுக்கு என்னன்னு தெரியும், சிபி பை சிவி என்னது, காமா. ஸோ சிவி சிவி கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கும், 1 R டிவைடட் பை சிபி. சரிங்களா, ரைட். இன்கேஸ் நான் இதில் ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை சிவி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், என்ன வேணுமோ பண்ணலாம். இப்போ இன்கேஸ் நான் சிவி ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா ஆர் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, சிவி ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா என்னத்துல டிவைடில் வந்துடும். அப்போது சிவியை மேலே கொண்டு போயிடலாம். சரிங்களா, அப்போது காமா மைனஸ் 1 R டிவைட் பை காமா மைனஸ் 1 ஈக்குவல் டு. இன்கேஸ் என்ன பண்ணலாம், இதில் நம்ம சிவி கண்டுபிடிக்கும். அப்போ என்ன வேணும், காமா மட்டும் தெரிஞ்சுனா என்ன பண்ண முடியும், ஆல்ரெடி எனக்கு ஆர் தெரியும், காமா மட்டும் தெரிஞ்சுனா சிவி கண்டுபிடிச்சிடும். அப்போது தென் என்ன பண்ணலாம், டு ஃபைண்ட் காமா வேல்யூ. சரிங்களா, டு ஃபைண்ட் காமா. ஸோ காமா கண்டுபிடிக்கணும்னா என்னதான், எப்படி என்ன ப்ராசஸில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா காமா ப்ரெசென்ட் ஆகிற ஏரியா எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிவிடி ரிலேஷனில் மட்டும்தான் காமா ப்ரெசென்ட் ஆகும். பிவிடி ரிலேஷன். ஓகேங்களா, நமக்கு அப்போ பிவிடி ரிலேஷன் தெரியணும். பிவிடி ரிலேஷனில் மட்டும்தான் காமா ப்ரெசென்ட் ஆகும் இன் அடியாபேட்டிக் ப்ராசஸில். சரிங்களா, ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி பிவிடி ரிலேஷன் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிவிடி ரிலேஷன் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கு என்ன ரிலேஷன் தெரிஞ்சுப்போம். அடுத்தது டெம்பரேச்சருக்கும் வால்யூமுக்கு இருக்கக்கூடிய செகண்ட் ரிலேஷன், தேர்ட் ரிலேஷன் டெம்பரேச்சருக்கும் ப்ரெஷருக்கும் இருக்கக்கூடிய தேர்ட் ரிலேஷன். இந்த 3 ரிலேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த 3 ரிலேஷன் தெரிஞ்சது அப்படின்னா அடியாபேட்டில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸ்லையும் இருக்கக்கூடிய அன்னோன் வேல்யூ, ப்ரெஷரோ டெம்பரேச்சரோ வால்யூமோ அன்னோன் வேல்யூ கொடுத்தாங்க கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா இந்த 3 ரிலேஷன் தெரிஞ்சது அப்படின்னா எல்லா வேல்யூமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ப்ரெஷர் டெம்பரேச்சர் வால்யூம் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, ரைட். ஸோ இது தெரிஞ்சுப்போம், பேசிக்கான விஷயம். ரைட். ஃபர்ஸ்ட் ரிலேஷன் அப்படின்னா பிவி ரிலேஷன். ஏரோ மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ரிலேஷன் பிவி, செகண்ட் ரிலேஷன் டிவி, தேர்ட் ரிலேஷன் டிபி. சரிங்களா, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ரிலேஷன் பிவி ரிலேஷன் தெரியணும். முதல்ல ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் நம்மளுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் என்ன லிங்க் இருக்கு, டெம்பரேச்சருக்கு வால்யூம் என்ன லிங்க் இருக்கு, டெம்பரேச்சருக்கும் ப்ரெஷருக்கும் உள்ள லிங்க் என்ன அப்படின்னு தெரியணும். சரிங்களா, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு சிலிண்டர்ல கேஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ரைட். அந்த கேஸை பிஸ்டன் வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணுறதா
அசியூம் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஒரு பிஸ்டன் வச்சு என்ன பண்ணுறோம், கம்ப்ரஸ் பண்ணுறோம். கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே எடுத்துக்கிட்ட கேஸோட இனிஷியல் வால்யூம் V1, இனிஷியல் டெம்பரேச்சர் T1, இனிஷியல் ப்ரெஷர் P1 இருக்கிறதா எடுத்துக்கலாம். சரிங்களா? கம்ப்ரஸ் பண்ணுறோம். கம்ப்ரஸ் பண்ணும்போது என்னவா இருக்கும், வால்யூம் என்னவாகும், குறையும். வால்யூம் குறைஞ்சதுன்னா ப்ரெஷர் என்னவாகும், வால்யூம் குறைய குறைய அழுத்தம் என்னவாகும், அதிகமாகும். சரிங்களா? அழுத்தம் அதிகமாகும். அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க என்னவாகும், டெம்பரேச்சரும் அதிகமாகும். அப்போ கம்ப்ரஸ் பண்றோம் அப்படின்னா வால்யூம் என்னவாகுது, ஃபைனல் வால்யூம் டிக்ரீசஸ். சரிங்களா? ப்ரெஷர் என்னவாகுது, வால்யூம் குறைய குறைய அழுத்தம் என்னவாகும், அழுத்தம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ப்ரெஷர் P2 இன்க்ரீசஸ். அண்ட் தென் டெம்பரேச்சர் என்னவாகுது, ப்ரெஷர் அதிகமாகும். கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலோட உரசறது அதிகமாகும். ப்ரெஷர் அதிகமாக நான் ஒன்னோட அழுத்திட்டு இருக்கு. அப்போ டெம்பரேச்சரும் என்னவாகும், அதிகமாகும். சரிங்களா? ரைட். அப்போ ஒன்னொன்னோட இன்னொட என்ன தொடர்பு இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் குறைஞ்சா ப்ரெஷர் என்ன ஆகுது, அதிகமாகுது. அப்போ ப்ரெஷரும் வால்யூம் ஒன்னோட என்னவா இருக்குது அப்படின்னா ஆப்போசிட்டா இருக்கு. ஒன்னோட ப்ரெஷர் குறைஞ்சா வால்யூம் என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஒன்னோட என்ன இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு. அதான் தெரிஞ்சுக்கிறோம். டெம்பரேச்சர் வால்யூம் என்னவா இருக்கு, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வால்யூம் என்ன, இது ரெண்டுமே என்னவா இருக்கு, ஒன்னோட ஒன்று ஆப்போசிட்ல தான் இருக்கு. சரிங்களா? தென் தேர்ட் ரிலேஷன் டெம்பரேச்சரும் ப்ரெஷர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இன்க்ரீசஸ் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். இரண்டும் என்ன இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு. சரிங்களா? அப்போ ப்ரெஷரும் வால்யூம் இன்வெர்ஸ் எதிர்மறையா இருக்குது, டெம்பரேச்சரும் வால்யூம் எதிர்மறையா இருக்கு, டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இந்த ரிலேஷன் தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இதுல இருந்து காமா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? ரைட். ஸோ எனக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் PV ரிலேஷன் எடுக்கிறதா இல்லை TV எடுக்கிறதா இல்லை TP ரிலேஷன் எடுக்கிறதா நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு காமா தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதை தவிர என்ன பண்ணலாம், இன்கேஸ் இப்போ நான் PV ரிலேஷன் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரிலேஷன் PV ரிலேஷன் எடுக்கிறேன் அப்படின்னா இனிஷியல்ல கண்ணு மட்டும் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரெஷர் அதனோட ரேஷியோ எழுதிடும், P1 டிவைடட் பை P2 எழுதிக்கலாம். சரிங்களா? அண்ட் தென் வால்யூம் எழுதணும். சரிங்களா? PV ரிலேஷன் ஃபர்ஸ்ட் ரிலேஷன். ஓகேங்களா? ரைட். வால்யூம் எழுதணும்னா வால்யூம் என்ன ஒன்னோட எதிர்மறை இருக்கனால என்ன பண்ணலாம், தலைகீழா எழுதுங்க, V2 டிவைடட் பை V1. இது ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல கண்ணு மூட்டி எழுதுவோம், P1 டிவைடட் பை P2ன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் வால்யூம் இதோட என்னவா இருக்கு, இன்னும் என்ன இருக்கு, எதிர்மறையா இருக்கிறதுனால இன்வெர்ஸ்ல எழுதுவோம், V2 பை V1. ஸோ ஃபர்ஸ்ட் ரிலேஷனுக்கு ஹோல் பவர் காமா மட்டும் போடுறோம். சரிங்களா? ஸோ ஃபார் அடியாபேட்டிக் ப்ராசஸை நோட்டிஃபை பண்ணுறதுக்காக. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நான் இந்த ரிலேஷன் ஃபர்ஸ்ட் ரிலேஷன் PV ரிலேஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதுக்கான காமா தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ காமான்னு அதை தவிர என்ன பண்ணணும், மற்ற எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். P1 P2 V2 பை V2 V1 தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், P1 தெரியுது, V1 தெரியும். சரிங்களா? அண்ட் தென் P2வும் தெரியுது, P2வும் தெரியுது. ஸோ நான் அந்த 4 விஷயமே தெரியும் நம்மளுக்கு. அப்போ என்ன பண்ணலாம், காமா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன ரிலேஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா டு ஃபைண்ட் காமா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண அப்படின்னா PV ரிலேஷன் எடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ எனக்கு என்ன பண்ணணும், காமா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ரைட். ஸோ முதல்ல என்ன பண்ணலாம், காமா பவர்ல இருக்கு, நான் இதை முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், போத் சைட் லேன் எடுக்கணும். சரிங்களா? போத் சைட் லேன் எடுக்கணும். சரிங்களா? டேக்கிங் லேன் ஆன் போத் சைடு. சரிங்களா? ரெண்டு சைடு என்ன பண்ண போறேன், லேன் எடுக்கணும். ஸோ லேன் எடுக்கலாம் என்ன இருக்கும், இந்த காமா ஃப்ரண்ட்ல வந்துடும். சரிங்களா? ஸோ ஃப்ரண்ட்ல இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக காமா வேல்யூவை கொண்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ லேன் P1 பை P2 ஈக்குவல் டு, ஸோ என்ன இருக்கும், லேன் எடுக்கும்போது காமா ஃப்ரண்ட்ல வந்துடும் சொன்னோம், காமா லேன் V2 பை V1. சரிங்களா? எனக்கு காமா தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டும் மல்டிபிள் இருக்கு, ஸோ டிவைட்ல வந்துடும். அப்போ இது எழுதிக்கிறோம், லேன் P1 பை P2 டிவைடட் பை டிவைட்ல வந்துடும், லேன் காமாவை தவிர இந்த பக்கம் மற்றதை கொண்டு வந்துடும், லேன் V2 பை V1. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். காமா ஈக்குவல் டு லேன் P1 பை P2. P1 என்ன 140, P1 140 km/m², P2 370. சரிங்களா? டிவைடட் பை லேன் V2 by 1, V2 0.15 divided by V 0.3. சரிங்களா? -2. சரிங்களா? ரைட். ஸோ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா கால்குலேட்டரில் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 1.402. சரிங்களா? காமாக்கு யூனிட் கிடையாது. சரிங்களா? நோ யூனிட். CV கண்டுபிடிக்க போகிறோம். R தெரியும், காமா தெரியும். ஸோ CV ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். To find CV equal to ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம், R divided by காமா minus 1. CV equal to நம்மளுக்கு R தெரியும், ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், 0.286 divided by காமா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 1.402 minus 1.
ஸோ சிவி கால்குலேட்டர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா சிவி ஈக்குவல் டு 0.713 கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். ரைட், சிவி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததா சிவி தெரியும், ஆர் தெரியும். அடுத்ததா என்ன கண்டுபிடிக்கணும்னா சிபி. ஸோ 2.CP. சரிங்களா? ரைட். ஸோ சிபி ஆர் ஈக்குவல் டு சிபி மைனஸ் சிவி. ஸோ இதுலேருந்து சிபி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ரைட், ஆர் ஈக்குவல் டு சிபி மைனஸ் சிவி. நமக்கு சிபி வேணும் அப்படின்னா ஆர் மைனஸ் சிவி இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் சிவி. ஓகேங்களா? அப்போ ஆர் ப்ளஸ் சிவி ஈக்குவல் டு சிபி. சரிங்களா? ஸோ ஆரோட வேல்யூ 0.286 ப்ளஸ் 0.713 ஈக்குவல் டு சிபி. ஸோ சிபி ஈக்குவல் டு 0.99 கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். சரிங்களா? ரைட், ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் கம்பல்சரி ரிசல்ட் எழுதணும். சரிங்களா? ரிசல்ட் என்ன அப்படின்னா கண்டுபிடிச்ச வேலையில் டு ஃபைனல் என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் ரிசல்ட்டில் எழுதுவோம்.